வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 என்னதான் காலையில பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலும், எண்ட் ஆஃப் த டேல வெறும் 28 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து, நம்மளையும் ஏமாற்றத்துக்குள்ள தள்ளி, இன்னைக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு டேல சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு இந்த மந்தமான நேரத்திலயும். அதே மாரி ஐடி செக்டார் இன்னைக்கு டேல நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருந்தது. பேங்க் நிஃப்டில ஸோ லார்ஜ் கேப் பங்குகள் யாரு? இது ஆக்சிஸ் பேங்க், அடுத்தது ஐசிஐசிஐ, கோட்டாக் இங்கெல்லாம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதே மாரி HDFC இங்கேயும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் ஃபெடரல் பேங்க் இன்னைக்கு டேல பேங்க் நிஃப்டில டாப் கெய்னரா இருக்காங்க. அடுத்தது ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பங்குகள் எல்லாம் இன்னைக்கு டேல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. அதனால இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. யூனியன் பேங்க் பார்க்கும்போது ஒரு 1.25% வரைக்கான இறக்கத்தை பேங்க் நிஃப்டியில் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட அப்டேட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா PSU பங்குகள் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை கொஞ்சம் தூக்கி நிறுத்தியிருக்கு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது ஐடி செக்டரில் TCS மட்டும் கொஞ்சம் வந்து சுமாரான பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருந்தது. மற்ற ஐடி பங்குகள் எல்லாம் இன்னைக்கு டேல ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதில் விப்ரோவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் வந்துட்டு இருக்கு. பட் எதுக்கு இன்றைக்கி போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம பார்த்துக்குவோம். ஃபுல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்ட் இன்னைக்கு டேயில் ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது ஃப்ளாட்டாக நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு டேயில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் செக்மெண்ட் வைஸில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் பல பங்குகளோட அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண 3 பங்குகளோட ரிசல்ட் இருக்குது. ஒன்று பாலிகேப், இன்னொன்று ஜிண்டால்ஸா, அடுத்தது விப்ரோவோட ரிசல்ட் இருக்குது. எல்லோரும் எப்படி பண்ணியிருக்காங்கிறத நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ முதல்ல FIS டேட்டா எடுத்துக்கிட்டா இன்றைக்கும் வந்து ஆக்ரோஷமாக தான் இருந்திருக்காங்க. 4300 கோடிக்கு விற்றுருக்காங்க. DIS ஒரு 3900 கோடிக்கு பை பண்ணி ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. FIS வந்து இன்னும் திருந்தின பாடு இல்லை. தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் விற்பனையாளராக தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டும் அப்படி இப்படின்னு வச்சு பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொண்டு வர வச்சிடுறாங்க. என்ன கணக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியா கணக்காக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இடப்பட்ட டைமில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை மட்டும் நம்ம பயன்படுத்திக்குவோம். ஸோ தொடர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாச்சும் வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை மட்டும் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். டீசெண்டான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஸோ இன்றைக்கி டே மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம இப்போ போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் HCL கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த சிப் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்கன்ட்டு முன்னாடியே அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ 2027 பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு. கூடவே இந்தியா சிப் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பேரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட் வெஞ்சருக்கு வச்சுருக்காங்க. இதில் ஃபாக்ஸ்கான் பார்த்தீங்கன்னா 40% பங்குகளை ஓன் பண்ண போகிறாங்க. HCL பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேக்ஸை வந்து ஓன் பண்ண போகிறதாகவும் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றமாக இருக்குது. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி சிப் மேனுஃபேக்சரிங்லேயும் வந்து ஈடுபட போகிறாங்கங்கிறது ஒரு அடிஷ்னல் பாசிட்டிவ் நியூஸ் HCL பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிகேப் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பாலிகேப்போட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த காப்பரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு இவங்க கொடுத்த டேட்டா என்னன்னா ஆட் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதனால் பெரிய அளவுக்கு மார்ஜினில் இம்பேக்ட் வருமா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா ஸோ ஆட் ஸ்பெண்ட் பார்க்கும்போது ஒரு 91 கோடி இந்த காலாண்டில் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் ஒரு 37 கோடி பார்த்தீங்கன்னா ஆடுக்கு வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து டபுளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்கான செலவை வந்து பாலிகேப் உயர்த்தியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த காலாண்டில் 630 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் அவங்களுடைய லாபம் உயர்ந்தாலும் கூட போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் வந்து சரிவடைஞ்சு தான் வந்திருக்கு. ஸோ போன காலாண்டில் 693 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய வருமானம் ரொம்ப நல்லா கணிசமாக வந்து கூடியிருக்கு. மார்ஜின் மட்டும்தான் ஒரு இம்பேக்டை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை அடுத்தடுத்த காலாண்டுகளில் மீட் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த காலாண்டில் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 12.66% கிட்ட இருக்குது. இது போன வருடம் இதே காலாண்டில் 13.8% கிட்ட வந்து இருந்துக்கு. அதுக்கு அடுத்தடுத்த காலாண்டுகளில் அவங்க மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு
நம்மளும் வந்து எதிர்பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்கு. 69 கோடியா வந்திருக்கு. இதுக்கு முந்தைய காலாண்டுல 50 கோடி கிட்ட வந்து இருந்திருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மார்ஜின் இம்பாக்ட் பண்றதுக்கான ஒரு ரீசன் சொல்றாங்க. பட் இது மட்டுமே காரணம் இல்ல. காப்பர் பிரைஸ் இப்ப எந்த ஒரு உச்சத்த தொட்டுட்டு இருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதே மாரி வயர்ஸ் அண்ட் கேபிள் இந்த நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா, ஸோ கேபிள்க்கான காஸ்ட்ட வந்து உயர்த்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சன்னமா சத்தம் இல்லாம பார்த்தீங்கன்னா, விலைய ஏத்திட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வரக்கூடிய காலாண்டுகள்ல இந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் எல்லாம் முடியும்போது, ஸோ மேபி இப்ப இருக்கக்கூடிய காப்பர் பிரைஸ் தொடர்ந்து நீடிக்காம ஒரு சரிவ கூட வந்து குடுக்கலாம். அந்த டைம்ல இவங்களுடைய மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு ஏத்த மாரியான விலையும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஏத்தி வச்சிருப்பாங்க. அப்ப பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியா இருக்கு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1500 கோடி கிட்ட இவங்களுடைய லாபம் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ 1100 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 7600 கோடியா இருக்கு. ஸோ இப்பவும் பார்க்கும்போது இந்த நிறுவனம் 40 பிஇ கிட்ட தான் இருக்கு. நம்ம இந்த ஸ்டாக்க வந்து ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, இதே ஒரு ரேஞ்ச் கிட்ட தான் இருந்ததுன்னு நான் நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பிஇ கிட்ட இந்த பாலிகேப் இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அந்த இடத்துல இருந்து இந்த பாலிகேப் ஒரு டபுள் த ரிட்டர்ன் கிட்டயே வந்தாச்சு. ஆனா இப்பவும் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண லெவலுக்கு கீழ தான் வேல்யூவேஷன் வந்து நிக்குது. ஸோ பிஇ ரேஷியோ குரோத் இருந்ததுன்னா, அத வந்து பெருசா பாதிக்காது அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கிளீனா வந்து தெரியுது. ஸோ குரோத் இருந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் இந்த பாலிகேப் இருக்கு. என்னைக்கு ஒரு நாள் குரோத் நிக்குதோ, அன்னைக்கு இந்த பங்கு இதே வேல்யூவேஷன் சஸ்டெயின் பண்ண முடியாம சரிவ கூட வந்து சந்திக்கலாம். அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். மேபி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதுன்னா, அப்ப தப்பிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பங்கு. இப்ப இவங்களுடைய செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, ஸோ இவங்க பெஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இடமே பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மெயின் செக்மெண்ட்டான வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் தான். 6852 கோடி பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இதுல மட்டும் வயர்ஸ் அண்ட் கேபிள்ல. இதுவே போன வருஷம் 4450 கோடியா இருந்திருக்கு. எஃப்எம்இஜி பார்க்கும்போது 500 கோடியா இருக்கு ரெவென்யூல. போன வருஷம் 423 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. இபிசி பார்க்கும்போது ரீசென்ட்டா கூட ஏதோ பிஎஸ்என்எல் கான்ட்ராக்ட் ஏதோ வின் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. பட் ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இபிசியோட ரெவென்யூ பார்க்கும்போது லைட்டா தான் உயர்ந்திருக்கு. 407 கோடி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க போன வருடம். 392 கோடியா இருக்கு. ஆக மொத்தம் எல்லா செக்மெண்ட்லயும் பாலிகேப் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிள்லயும் சிமிலரா இதே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெவென்யூ குரோத் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபினோலெக்ஸ் கேபிள்ல வந்து பார்க்கணும். ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிளும் ஒண்ணும் பெருசா வந்து நமக்கு ஒரு பெரிய இடியெல்லாம் வந்து ஒண்ணும் இறக்கல. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, அதே ஒரு ரேஞ்ச் கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேபி இது வந்து ஒரு சரிவ குடுத்ததுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டு அங்கிருந்து ஒரு ரிவர்சல வந்து போட்டுட்டு திரும்பவும் மேல ஓடி போயிட்டான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வருவான் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜிண்டால்ஸாக்குள்ள ஓடிடலாம். ஸோ இப்போ ஜிண்டால்ஸாவோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டுலயும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு அடியா வந்து இருக்கு. 49% பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் இயர் ஆன் இயர்ல சரிவடைஞ்சிருக்கு. மார்ஜின் மரணஅடி வந்து வாங்கியிருக்கு. ரெவென்யூ 6% பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த காலாண்டுல அடங்கப்பா! அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு இதுதான் நமக்கும் வந்து ஏற்படும். பட் இது வந்து ஒரு இந்த கமாடிட்டி ரிலேட்டட். பட் இவங்க வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான் வந்து விக்கிறாங்க. பைப்பு இந்த மாரி தான் வந்து விக்கிறாங்க. ப்ராடக்ட் இதெல்லாம். ஸோ இப்போதைக்கு இப்படி இருந்தாலும், ஸோ கண்டிப்பா இவங்க ஒரு ரெக்கவர குடுப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த பங்க ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, லாஸ் வந்து பண்ணாங்க. நான் வாங்குனதுக்கு அப்புறம், அதாவது இப்ப இல்ல 22ல அப்போ பார்த்தீங்கன்னா, நஷ்டமே வந்து பண்ணாங்க ஒரு 2 காலாண்டு. அதுக்கப்புறம் திரும்ப பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு திரும்புனாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்ட பண்ணாங்க. சடன்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தோட பங்கு விலை எங்கேயோ வந்து போச்சு. இப்போ ஒரு கரெக்ஷன் மோட்ல இருக்கு. ஸோ கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுவான்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, என் கண்ணுக்கு வந்து தெரியுது. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, அந்த அப்டேட்ட டெஃபினட்டா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ இந்த காலாண்டுல 248 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுக்கு இந்த காலாண்டு பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது 613 கோடியா வந்து இருக்கு. ஸோ இதுல இவங்களுக்கு இந்த ஜிண்டால் ஐடிஎஃப்னு ஒரு சப்சிடரி வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஆர்பிட்ரல் அவார்டு ஒரு ஜட்ஜ் கோர்ட்ல வந்து கேஸ் இருந்தது. இவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு தான் வந்தது. 1891 கோடி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஆர்பிட்ரல் அவார்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்க வேண்டியது. பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்தி. ஆனா, ஸோ அது பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருச்சு. இப்போ என்ன காரணம்னா, ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு கேஸ பார்த்தீங்கன்னா, அ இவங்களுக்கு எதிரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எதுல ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மேபி ஜெயிச்சாங்கன்னா, ஸோ பணம் பார்த்தீங்கன்னா உள்ள வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இது ஒரு நெகட்டிவ் நியூஸாவும் ஜிண்டால்ஸாவுக்கு வந்து இதுல இருக்கு. ஸோ ஆக்டிவ்ல வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம்.
போன காலாண்டுக்கு இந்த காலாண்டோட ரெவென்யூ வந்து கூடியிருக்கு. பட் ஓவராலா இவங்களுடைய குரோத் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரே இடத்துல தான் இவங்களுடைய வருமானம் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து க்ரோ ஆகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சில காலம் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலும், அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தருங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பண்றேங்கிறத கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, விப்ரோவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ விப்ரோ பொறுத்தவரைக்கி இந்த காலாண்டுல ஒரு 7% பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. 3119 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ பார்க்கும்போது 6% வந்து உயர்ந்திருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 6 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போனஸ் நடந்தது இதுக்கு முன்னாடி. அந்த போனஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க குடுக்கக்கூடிய டிவிடெண்ட் இப்போ ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ரூ. 6 ரூ. 5 இந்த மாரி தான் வந்து டிவிடெண்ட் குடுக்குறாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் ரூ. 1 தான் வந்து டிவிடெண்ட் குடுப்பாங்க. "அடேய்! உனக்கு மனசாட்சி இல்லையாடா?" அப்படிங்கிற ஒரு கதறல் இவங்களுக்கு கேட்டுருச்சா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க. ஸோ நான் வாங்குன ரேஞ்சுக்கு எனக்கு ஒரு 5%க்கு மேலான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட்லயே வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் முன்னாடி பைபேக் அப்ப நம்ம வந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல ரேட்டுக்கு கூட வந்தது. ரூ. 370 கீழ வந்துச்சு பிஃபோர் போனஸு. ஸோ அங்கருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்ப ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல. வாங்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாம கீழ இறங்குச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி ஒண்ணும் ஆகப் போறதில்ல. அதனால ஸோ நமக்கு இப்ப என்னென்ன இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அத நோக்கி நம்ம போவோம். ப்ரீவியஸா இதுல கிடைச்சது, பிடிச்சாச்சு. ஸோ அடுத்து எதுல கிடைக்குதோ, அத பிடிக்கிறதுக்கு நல்ல கணிசமான ஒரு குவான்டிட்டி பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விப்ரோ கிட்ட இருந்து இன்னொரு செய்தி என்னன்னா, ஸோ இப்ப இந்த புது லேபர் காஸ்ட்னால ஒரு 300 கோடி தான் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்னமோ கம்மியா வந்து சொல்றாங்க. அதே சமயத்துல மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அது மட்டும் இல்ல, இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட் கவுண்ட் வந்து 6500 பேர் இந்த காலாண்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர உள்ள எடுத்தனால தான் அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸும் அதே தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, பெருசா எந்த ஹெட் கவுண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகல. மாறா டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இப்ப தான் வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. பெரிய சர்ச்சையில வேற சிக்குனாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம புதுசா ஃப்ரெஷர எடுத்தோம்னா, கண்டிப்பா நம்ம சோலிய முடிச்சுருவாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எடுப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்களா என்னன்ட்டு தெரியல. பட் கொஞ்ச நாட்கள் கழிச்சு இந்த மாரி ஹெட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, இதுதான் ரீசன் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அடுத்தது டாடா டெக்னாலஜிஸோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 96% பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லாபம் இந்த புது லேபர் கோடுனால கட் ஆயிருக்கா, இம்பாக்ட் ஆயிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ரெவென்யூ 4% ரைஸ் ஆயிருக்கு. ஸோ லேபர் காஸ்ட், இந்த ஒன் டைம் லேபர் காஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 140 கோடி கிட்ட இருக்கு. ஆனா இந்த காலாண்டுல இவங்க போஸ்ட் பண்ண ப்ராஃபிட் வெறும் 6.5 கோடி கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ இந்த 140 கோடி கூட இத சேர்த்துனாலும் 146 கோடி கிட்ட தான் வருது. பேட் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆன மாரி தான் நமக்கு இந்த இடத்துல தெரியுது. இந்த கால்குலேஷன் படி பார்க்கும்போது. ஸோ டாடா டெக்னாலஜிஸ் எல்லாம் வேல்யூவேஷன்ல நமக்கு ஃபேவரா இல்லாத பங்கு. இது பக்கமெல்லாம் நம்ம போகாம இருப்பது, இப்போதைக்கு போகாம இருப்பது ரொம்ப நல்லது. மேபி நமக்கு பின் நாட்களில் ஏதாச்சும் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா, அப்போ இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஷார்ட் டெர்ம் ஒரு ஒரு 2 வருஷம் அந்த மாரி ஹோல்டு பண்றதுக்கு கூட இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா. அடுத்தது ஃபெடரல் பேங்க் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஃபெடரல் பேங்க் இன்னைக்கு இடையில ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருந்ததுல்ல. கிட்டத்தட்ட 10% ஏறி இருந்தது. ஸோ இந்த ஏற்றத்துல ஜெரோதா அண்ட் ஜுன்ஜுன்வாலா 2 பேருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 200 கோடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள்ல கெயின் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜுன்ஜுன்வாலா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.4% ஸ்டேக்க ஃபெடரல் பேங்க்ல வச்சிருக்காங்க. அதே சமயத்துல ஜெரோதா ஒரு 1.04% ஸ்டேக்க வந்து ஃபெடரல்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுல மேக்ஸிமம் ஒரு 60 கோடி பார்த்தீங்கன்னா, ஜெரோதாக்கும் பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, வாலாக்கும் இன்னைக்கு ஒரே நாள்ல நோஷனல் கெயினா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. ஜெரோதா கசகசன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்வெஸ்ட்மென்ட் இன்கம் இன்னும் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட இருக்கு அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்ல பார்த்தேன். ஸோ நல்ல இந்த இன்வெஸ்ட்மென்ட்லயும் ஜெரோதா பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு இதன் மூலியமா தெரிய வருது. அடுத்தது சென்ட்ரல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதர் இன்கம் தான் இந்த காலாண்டுல வந்து உதவி பண்ணியிருக்கிறதாவும் நமக்கு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் கிட்ட இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அசெட் குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் பேட் பாருங்க. ஸோ ஒண்ணுமே இல்ல. ரொம்ப 3 குவார்ட்டர் எடுத்து பார்க்கும்போது, அப்படியே ஃப்ளாட்டா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷனும் கொஞ்சம் கம்மியாவே வந்து வச்சிருக்காங்க. பட் என்னைக்கு பறப்பான்னு தெரியாது. ஆல்மோஸ்ட் எல்லா பங்குகளும் இப்போ ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. இந்த ஃபெடரல் பேங்க், ஐஓபி, அடுத்தது கர்நாடகா பேங்க் இந்த மாரியான பங்குகள் தான் கொஞ்சம்
வீக்கா இருந்துட்டுருக்கு. மேபி அதுலயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படலாம். லாஸ்ட் டைம் கர்நாடகா பேங்க்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கெல்லாம் ஏற்பட்டது. ஸோ திரும்ப ஏற்படுமான்னு நெனச்சேன். டக்குன்னு ஒரு ரிவர்சல போட்டுட்டான். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ டக்கு டக்குன்னு அவசரப்பட வேண்டாம். இந்த மாரியான குட்டி பங்குகள்லங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ அடுத்தது பிர்லா ஒப்பஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐடிசிஎல்ல முன்னாடி ஒரு 3 டிகேட்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்த சச்சின் அப்படிங்கிற ஒருத்தர பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சிஇஓவா. இவர் பார்த்தீங்கன்னா ஐடிசில சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்போ பிர்லா ஒப்பஸ்க்கு சிஇஓவா வந்து மாறியிருக்காங்க. ஆல்ரெடி பிர்லா ஒப்பஸோட சிஇஓ பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பிரிட்டானியாக்கு சிஇஓவா வந்து தாவியாச்சு. இப்போ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இவர் தான் நிரப்பியிருக்காரு. ஸோ பார்ப்போம் இவர் இந்த பிர்லா ஒப்பஸ எப்படி வழிநடத்தி கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னுமே இவங்க இந்த டிஸ்கவுண்ட் கேம் விளையாடிட்டு இருந்தா மார்ஜின் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். இதை பற்றியும் நம்ம தனியாக ஒரு வீடியோ கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஏஷியன் பெயிண்ட் கீழே இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதில் ஒரு வேலிட் பாயிண்ட் நம்ம அந்த இடத்துல வந்து வைக்கிறோம். அங்கேருந்து அந்த பங்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு படிப்பினை. ஸோ இந்த மாதிரி கஷ்ட காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம க்ளீனாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைமில் அதை பற்றியெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி டைம் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பேசின வீடியோவை எடுத்து பாருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு படிப்பினை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.